வேற வழி இல்ல, தாகத்துக்கு குடிச்சிருவோம். வாங்க சார். நீங்க தான் ஜீவாவா? ஆமா சார். லக்கேஜ் வண்டியில வச்சிருங்களா? கொடுங்க சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா போயிடலாம்ல? போயிடலாம் மேடம். 45 மினிட்ஸ் தான் இங்க இருந்து. 12:30 தானே செக் இன். ஆமா. வண்டியில வண்டி ஓரம் கட்டுங்கம்மா. இத்தனை மணிக்கு எங்க போயிட்டு வரீங்க? வேலைக்கு போயிட்டு வரோம் மேடம். 2 பேரும் ஹெல்மெட் இல்லாம இருக்காங்க. பெருசா ஃபைன் போடு. போலியா போ. டேய் நான் ஐயா கூப்பிடுறாரு பாரு. போ 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 போயா. யோ செல்லப்புல, அவன் என்னைய அவன் கூட கொடுக்க நடத்திட்டு இருக்கான். வெட்டோட சொல்லு. ஐயா போடு 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 போடு. டேய், ஸ்கூல்லையும் கோயிலையும் போட்ட பழக்கம் என்ன உனக்கு மாறவே இல்லையாடா? இது அந்த போடு இல்லடா, இந்த போடு. போடு சீக்கிரம் போடு. சரிங்க மேடம். ஐயா கவர்மெண்ட்டுக்காக. நாங்களும் கவர்மெண்ட் தான்டா. அங்க போனா ஆஃப் கிடைக்கும்யா. நான் என்ன ஒயின் ஷாப்பை வச்சிருக்கேன். இங்க குடுக்கலைன்னா ஆப்பு கிடைக்கும். பாடவா போடு போடு. என்ன உள்ள உழுதுறாரா? 500 ரூபாய்க்கு போட்டு 5000 ரூபாய்க்கு பாக்குறேன். இனிமேல் வருவியா அந்த ஏரியாவுல? பரமன் சார். ஏய் வண்டி ஓரம் கட்டு. போடுங்க நம்மள. ஏய் இவனை செக் பண்றா. என்ன பரமர கலெக்ஷன் கம்மியா இருக்கு. அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிலாம் விடுங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? அப்புறம் நான் இங்க இல்லைன்னா சரியா வருமா? இறங்குங்க. நான் பாத்துக்க மாட்டீங்களா? நம்புங்க. எவ்வளவு கலெக்ஷன் வரப்போதோ அவ்வளவு நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். அழகர் மாதிரி நான் எடுத்து வச்சுக்க மாட்டேங்க. அப்புறம் என்ன அழகர பொக்கேவோட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஸ்கிரீனிங் டிவைஸ் வச்சு குடிச்சிருக்கான்னு பாத்துட்டியா? இல்ல. ஏன்? அது மயிலுக்கு வேண்டப்பட்ட பரமா விட்டு. அதுக்காக செக் பண்ணாம அப்படியே விட்டுறதா? செக்கிங்னு வந்துட்டா சொந்தக்காரன் தெரிஞ்சவன் அது இதுன்னு பார்க்க கூடாது. ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆமா, சம்பளம் கவர்மெண்ட்ல வாங்குறியா இவங்க கிட்ட வாங்குறியா? கரெக்ட் தான் பரமா. தம்பி அவசரமா ஏர்போர்ட் போகணுமா, மயில் விட சொல்லுது. ஒரு கான்ஸ்டபிள் சொன்ன விட்டுருவியா? நீங்களே எல்லா முடிவு எடுத்துட்டா ஹையர் ஆபீசர் அப்புறம் நான் எதுக்கு இருக்கீங்க? புரோட்டா சாப்பிட்டு வண்டியில போய் தூங்க இருக்கா? சாரி பரமா. நீ சாரி நீயே வச்சுக்க. போய் அந்த மிஷின் எடுத்துட்டு வா. என்ன மிஷின்? நீ குடிச்சிருக்கே இல்லையான்னு செக் பண்ண மாட்டிருக்க. அதாயா குடிச்சிருக்காரா இல்லையான்னு செக் பண்ணணும்ல. அதான் போ. இருமா. அப்புறம் உன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டு. என்ன லுக்கு வேட்டி கிடக்குது? அம்மனி உத்தரவு கொடுத்தா காம்பியாக்க. ஓபன் த பாட்டில். இதான் நான் குடிச்சேன். ஓ, இத கொடுத்து என்ன வேலையில தூக்க பாக்குறியா? மூக்குல வெயி. ஐயோ, மோந்து பார்த்ததுக்கு குப்புடு தூக்கிச்சப்பா. ஏண்டா என்ன பார்த்தா நாம போட்டிருக்கான்னு ஒரு டைப் நினைக்கிறியாடா? இது கூல் ட்ரிங்க்ஸ் தான் சார், சரக்கெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணல. ஏய், நான் சொல்றது சந்தேகம்னா அவ செக் பண்ணு. மயிலு இந்தா. என்ன புதுமணி மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டா சரக்கு வாசம் வராதா? உன் பாய் ஃப்ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் சாதிக்கிறான்,
என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்ன சார் இதெல்லாம்? நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு இருந்தேன். இப்படி என் மூஞ்சில கரிய பூசிட்டீங்களே. மயிலு இல்ல மயிலு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீயும் இவர மாதிரியே தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. டேய், கையும் களவும் மாட்டினதுக்கு அப்புறம் என்ன நடிப்பு வேண்டி கிடக்குது? உண்மையை ஒத்துக்கிட்டு மரியாதை ஃபைனை கட்டிட்டு போ. சார், நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, சத்தியமா இதுல சரக்கு மிக்ஸ் பண்ண விஷயமே எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார், எனக்கு அந்த பழக்கம் இல்ல சார். யோ, ஒரு நாளைக்கு இத்தனை வண்டியை செக் பண்ணி பிடிக்கணும் எங்களுக்கு டார்கெட் இருக்கியா? இங்க பாரு, உன் ஒரு வண்டிக்காக நாங்க ராத்திரி ஃபுல்லா சண்டை போட்டு இருக்க முடியாதுயா. எங்க கடமையை செய்ய விடு. புதாமணி, நீயாவது பேசு. உன் பாய் ஃப்ரெண்ட் தானே இவன்? ஃபைன் கட்டுறானா இல்ல ஜெயிலுக்கு போறானான்னு கேளு. மயிலு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு மயிலு. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல சார். உங்களை நம்பி அசிங்கப்பட்டதே போதும். யார் மேலயும் நம்பிக்கை வைக்க கூடாது, கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு நல்லா புரிய வச்சுட்டீங்க. எனக்கு கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மயிலு, நான் சார், சொல்றது போதும். இனிமே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஃபைனை கட்டிட்டு ஒழுங்கா கிளம்பிடுங்க சார். என்னடா என்னமோ பார்க்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஃபைன் கட்டுடா. டேய் வாடா. என்னாச்சு இவனுக்கு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கான்? ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம கேஷுவலா விசாரிக்கிற மாதிரி என்னன்னு விசாரிக்கலாம். மாமா, எப்போ வந்தீங்க மாமா? என்னாச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு சவாரிக்கே போயிருக்க கூடாது, வேற யாரையாவது அமுச்சு வச்சிருக்கணும். ஓனருக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு நானே போய் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியலையே மாமா. நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்னாச்சு அப்படி? மயிலுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை, மரியாதை எல்லாமே போச்சுடா. நானும் அவமானப்பட்டு அவளையும் அசிங்கப்படுத்தி ச்சே. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னை ரூம்ல தங்க வச்சதுக்கு நல்ல செருப்படி கொடுத்துட்டல. மாமா, நான் என்ன மாமா செஞ்சேன்? என் மேல ஏன் கோவப்படுறீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில ஏன்டா சரக்கு மிக்ஸ் பண்ண? அப்படியே மிக்ஸ் பண்ணவ முழுசா குடிச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு நான் மிச்சம் வச்ச? அட்லீஸ்ட் நான் கிளம்பும் போதாவது இத பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ ஒண்ணுமே சொல்லாம விட்டதுனால நான் இப்ப குடிகாரன்னு பேர் வாங்கி கேவலப்பட்டு நிக்கிறேன்டா. மாமா, டென்ஷன்ல நீங்க ரொம்ப சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க மாமா. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். டேய், நான் சவாரிக்கு கிளம்புறப்ப தாகமா இருக்கேன்னு இந்த கர்மத்தை எடுத்து குடிச்சேன். என் கெட்ட நேரம் இன்னைக்குன்னு பார்த்து போலீஸ் எல்லா வண்டியும் செக் பண்ணாங்க. நாம தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு தைரியமா நானும் போய் நின்னேன். என்ன நடந்தது தெரியுமா? இனிமே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடையும்னு பார்த்தா மயிலுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறானே. நாம நினைச்ச மாதிரி இதாவது நடந்துச்சு, அந்த சந்தோஷமே போதும். நான் சரக்கு மிக்ஸ் பண்ண கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சது எனக்கு எதிரா இருக்கிற ஆதாரம். ஆனா அதை மட்டும் வச்சுட்டு என்ன குடிகாரன்னு முடிவு பண்ணிடாத. நீங்க குடிகாரனாவே இருந்தாலும் இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். குடிச்சு சீரழியறதெல்லாம் உங்க சாய்ஸ். அதெல்லாம் என்னால இனிமே தடுக்க முடியாது. ஆனா அது ஓபனா ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க குடிச்சது கூட ஏதோ ஒரு சூழ்நிலையாலோ இல்ல ஒரு கம்பெனி கிடைச்சதுனால குடிச்சதா இருக்கலாம். ஆனா லைட்டா குடிச்சிருக்கேன்னு நேர்மையா ஒத்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, என் மனசும் ஆறு இருக்கும். ஆனா போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் தப்பே செய்யலன்னு சாதிச்சீங்க பாருங்க, அதத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. செஞ்ச தப்பா ஒத்துக்கிற குறைஞ்சபட்ச நேர்மை கூட உங்ககிட்ட இல்ல. அத நினைக்கிறப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா?
உங்களை சொல்லி தப்பு இல்ல. நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இத்தனை நாள் பழக்கத்துல உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் நினைச்ச பாருங்க. அதான் நான் செஞ்ச தப்பு. என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க இனிமே குடிக்கவே மாட்டீங்கன்னு நான் நம்பினேன் பாருங்க. அதான் நான் செஞ்ச ரெண்டாவது தப்பு. ஏன் டியூட்டிய பார்த்துட்டு நான் நேரா போகாம உங்களை பார்த்ததும் வந்து சப்போர்ட் பண்ண பாருங்க. அதுதான் நான் செஞ்ச மூணாவது தப்பு. பரமன் சார் கிட்ட உங்களை விட்டு கொடுக்காம பேசினேன். அதான் நான் செஞ்ச கடைசி தப்பு. அந்த தப்புக்கான தண்டனையை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க சார். எல்லார் முன்னாலையும் கூனி குறுகி நிக்க வச்சிட்டீங்க. உனக்கு வேண்டப்பட்டவரோட யோகியோ இவ்வளவுதானான்னு பரமன் சார் என்ன பார்த்து கேட்டப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? அப்ப கூட நீங்க உண்மையை ஒத்துக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க மேல எந்த தப்புமே இல்லங்கிற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மயிலு, ஏன்னா அதுதான் மயிலு உண்மை. தாகத்துக்காக தான் நான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சேன். அதுல சரக்கு மிக்ஸ் ஆயிருந்த விஷயமே எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீயாவது என்ன நம்பு மயிலு. நான் ஏன் சார் உங்களை நம்பணும்? நீங்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட நிரூபிக்கணும்? உங்களுக்கு இஷ்டம்னா குடிங்க, கூத்தடிங்க. மாட்டிக்கிட்டா குடிக்காத மாதிரி நாடகம் போடுங்க. எனக்கு என்ன சார் வந்துச்சு? நான் இனிமே உங்க விஷயத்துல தலையிடவே மாட்டேன். மயிலு நில்லு மயிலு. இந்த மாதிரி வெட்டி விட்ட மாதிரி பேசினா என்ன மயிலு அர்த்தம்? போலீஸ் கிட்ட மாட்டினதோ இல்ல ஃபைன் கட்டினதோ எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா முன்னால தப்பானவனா நிக்கிறேன் பத்தியா, அதுதான் எனக்கு அவமானமா இருக்கு. ஹலோ, சொல்லுடி. என்ன 2 நாளா போனே காணோம்? நான் போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. அது அகமல பக்கத்துல ஒரு கேம்புக்கு போயிருந்தேன்டி. அங்க சுத்தமா சிக்னலே கிடைக்கல. அதான் யார்கிட்டயும் பேச முடியல. சரி அதை விடு. நான் போன் பண்ண விஷயமே வேற. சிங்கப்பெண் தங்கமயிலுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என் பர்த்டேவா? என்னடி சிவாஜி செத்துட்டாருங்கிற மாதிரி கேக்குற? உன் பர்த்டே கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி என்னடி டென்ஷன் உனக்கு? இங்க நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல. சூழ்நிலையால கோபி மாமாவை நானே அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? அவரை எதுக்கு நீ அரெஸ்ட் பண்ண? பணத்துக்காக போதை பொருள் விக்கிற நெட்வொர்க்ல மாமா சேர்ந்திருக்காருடி. அவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு தோணுச்சு. ஆனா இவ்ளோ பெரிய கிரைம்ல இறங்குவார்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. இன்ஃபார்மர் கொடுத்த தகவலை வச்சு நான் தான் அவரை போய் அரெஸ்ட் பண்ண. இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உன் மாமாக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? பணம் சம்பாதிக்க அவருக்கு வேற வழியே கிடைக்கலையா? குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது தானே நாட்ராயன் முதலாளியோட புத்தி. அந்த புத்தி தான் அவர் பிள்ளைக்கும் வரும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுதான் இப்படி தப்பான வழிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவரை திருத்தி பழையபடி அவரை மாத்தணும். அப்பதாண்டி என் அக்காவோட வாழ்க்கையும் கொஞ்சம் சந்தோஷமா மாறும். அதுக்குதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு. புரியுதுடி. நீ நினைச்சது நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் டி. உன் பர்த்டே நீ நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஆனா நீ இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. வச்சிடுறேன். சரிடி. இந்தா இதை எடுத்துட்டு போ. அக்கா, சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டேன்க்கா நானு. இது சாப்பாடு இல்லடி, கேசரி. நீயே செஞ்சியாக்கா? சந்தோஷமா கேசரி செஞ்சு சாப்பிடுற நிலைமையிலயா இருக்கும். பக்கத்து வீட்டு நிஷா இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சிக்கு பிறந்த நாளா அவங்க கொடுத்தாங்க. நானும் அம்மாவும் இதை சாப்பிட போறதில்ல. நீயாவது எடுத்துட்டு போய் உன் ஸ்டேஷன்ல கொடு. எனக்கு வேணாக்கா, நீயே வச்சுக்கோ. அப்படின்னா போற வழியில யாருக்காவது கொடுத்துட்டு போ. அக்கா, மாமா விஷயத்த நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நீ ஏக்கா இன்னும் டல்லா இருக்க? நீ எப்பவும் போல சகஜமா இரு. முடியலடி. நல்லவரோ கெட்டவரோ புருஷன் கூட இருக்கிறது தான் பொண்டாட்டிக்கு சந்தோஷம்.
அவர் தப்பு செஞ்சிருக்காரு, அதனால தூக்கி உள்ள வச்சுட்ட. எனக்கு நல்லா புரியுதுடி. ஆனா இவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு கிடந்து தவிக்குது. அவரு திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால இப்படிதான் இருக்க முடியும். அம்மா, ரொம்ப நாளா கேட்டிருந்தா என்ற சம்சாரம் அவளுக்கு கொடுத்துட்ற. மணிமேகலைக்கு வாங்க. என்ன நான் வாங்கி கூடாதாக்க? ஒண்ணு மண்ணா பழகிறவங்கள கொடுமா. சரி. ஆமா, இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது விசேஷனால பயங்கர பிரசன்டேஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்து சொல்றேன். இந்தம்மா. இந்த எடுத்துக்க. தேங்க்யூ சார். எடுத்துக்கயா, எடுத்துக்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். கொடுங்க. ஆண்டவரா, சஸ்பென்ஸ் தாங்கல, எனக்கு தலையே வெடிச்சிட்டு போல் இருக்கு. இப்பதான் விஷயத்தை சொல்லலாம். பரமாற, இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிற நாள். அதனாலதான் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து என் சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கங்க. நீங்க டெய்லி சந்தோஷமாவே இருக்கணும் எப்போ. ஆமா, அப்புறம் இன்னைக்கு உங்க பிறந்த நாளும் இல்ல, அப்புறம் நம்ம வெற்றி பிறந்த நாளும் இல்ல, அப்புறம் வீட்டுல அம்மா அவங்க பிறந்த நாளும் இல்ல, அரையா உங்க வெட்டிங் டேவும் இல்ல, என்ற பிறந்த நாளும் இல்ல. அப்புறம் என்ன விசேஷங்க? பரமர, என் கடைசி பொண்ணோட பிறந்த நாள் இன்னைக்கு. சார் எதுக்கு இதெல்லாம்? எதுக்குன்னு சொன்னாதான் எடுத்துக்குவியா? எடுத்துக்க மயில். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட ஸ்பெஷல் நாள். இத்தனை நாள் நான் அனுபவிக்காத வேதனை, அனுபவிக்காத சந்தோஷம் ரெண்டையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருக்கேன். சந்தோஷம் துக்கம் ரெண்டையும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். இன்னைக்கு என் கடைசி பொண்ணோட பிறந்த நாள். என்னை எப்பவும் வாழ்த்துற அம்மா, அக்கா, ஜீவஸ் எல்லாரும் என் பர்த்டேவை மறந்துட்டாங்க. ஆனா அதை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மயிலு, என் பொண்ணு பிறந்த நாள் சொல்ற ஒண்ணும் சொல்லாம நிக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அந்த பொண்ணு வேணான்னு நினைச்சுதானே சார் அவளை கொல்ல சொன்னீங்க. ஆனா அவ பிறந்த நாளை இப்பவும் எப்படி சார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? எப்படி மறக்க முடியும் மயிலு? நல்லத மறந்தாலும் செஞ்ச பாவத்தை எப்படி மயிலு மறக்க முடியும்? என் கடைசி பொண்ணு பிறந்ததும் இன்னைக்குதான். அவளை கொல், அதுவும் இன்னைக்குதான். ஹலோ, சந்தானம் சார். சொல்லுங்க சார். ரொம்ப பிஸியா இருந்தீங்க போல இருக்கு. ஆமா சார், இன்னைக்கு காலையில ஒரு ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். அதனால செல்ல மியூட்ல போட்டு வச்சிருந்தேன். உங்க மிஸ்டு காலை பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். என்ன விஷயம் சார்? நான் கொடுத்த போட்டோ வச்சு வரைய ஆரம்பிச்சிட்டீங்களா? அது எந்த லெவல்ல இருக்குன்னு கேட்கலான்னு தான் போன் பண்ணேன். சார், நான் தான் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருந்தேன் சார். ஐயோ, அவசரம் ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கு சும்மா ஒரு ரிமைண்ட் கார்டு பண்ணலான்னு தான். சார், என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்பதான் ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கு, வரைய ஆரம்பிச்சிட்டேன் சார். இன்னும் 2 நாள் அந்த படத்தையும் நீங்க முதல்ல கொடுத்த அக்யூஸ்ட் படத்தையும் ஒன்னாவே கொடுத்துறேன் சார். அப்படிங்களா? சரி சரி சரி, ரொம்ப நல்லது. சரி, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே சார், வச்சிடறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. மயிலு, ஓவியர் தான் போன் பண்ணாரு. என் பொண்ணோட போட்டோ இன்னும் 2 நாள்ல வரைஞ்சு கொடுத்துறேன்னு சொன்னார். படம் மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க, என் பொண்ணே எனக்கு கிடைச்ச மாதிரிதான். இந்த சந்தோஷத்தை கோயில்ல போய் என் பொண்ணு பேர் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க. சரியா? இந்த மயில வாங்கிக்க.
என்ன சார் இது? இது நீ கோச்சிங் சென்டர் சேர்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். கோச்சிங் சென்டரா? எதுக்கு சார்? கேம்பஸ் எக்ஸாம்க்கு ரெடி ஆகணும்ல, அதுக்கு தான். சார், ஏன் இப்படி என்ன சங்கடப்படுத்துறீங்க? வீட்லயே என்னால முடிஞ்சதை நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப எதுக்கு சார் இதெல்லாம்? என்னால தனியா படிக்க முடியல, என்னை எங்கேயாவது சேர்த்து விடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா சார்? நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசட்டுமா? இது நீ நினைக்கிற மாதிரி கோச்சிங் சென்டர்லாம் கிடையாது. ஒரு ட்ரஸ்ட் மூலியமா இதை நடத்திட்டு இருக்காங்க. பணம் இருக்கிறவங்க கிட்ட நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க. அதே சமயத்துல வசதி இல்லாதவங்களுக்கு பாதி சீட்டை ஒதுக்கி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சீட்டு தான் எனக்கு கிடைச்சது. இந்த கதையெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்க? மயிலு, நான் நிஜமா தான் மயிலு சொல்றேன். சரி, நான் எப்படி இந்த சீட்டு கிடைச்சதுங்கறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த சென்டரோட ஓனர் என்னோட கஸ்டமர் தான். 2-3 தடவை என்னோட கார்ல வந்திருக்காரு. கடைசி டைம் வரும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை என் கார்ல விட்டுட்டு போயிட்டாரு. நான் அதை கொண்டு போய் சேஃபா அவர்கிட்டே கொடுத்துட்டேன். அதுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு நாள் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது தான் அவர் கோச்சிங் சென்டர் நடத்துறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. உன்னை பத்தி நான் அவர்கிட்ட சொன்னேன், சீட்டு கேட்டேன். அவர் உடனே எடுத்து கொடுத்துட்டாரு. என்ன சேர்த்து விடணும்னு நீங்க நல்ல கதை சொல்றீங்க சார். ஆனா இதெல்லாம் என்னால நம்ப முடியல. மயிலு, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் நிஜம். லட்சமா பணம் கட்டுற நிலைமையில நான் இல்லங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். என் வீட்லயும் பணம் கேட்க கூடாதுன்னு நீ சொல்லிட்ட. அப்புறம் எப்படி மயிலு நான் உனக்காக பெரிய அமௌண்ட்டை கட்டியிருக்க முடியும்? மயிலு, எங்கேயோ போகணும்னு சொன்னல, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ பரவாயில்ல சார், நீங்க போன் பண்ணதும் நல்லதா போச்சு. ஸ்டேஷன்லயே ஒரு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு நான் அப்படியே ஒர்க்குக்கு போறேன். நீங்க கிளம்புங்க சார். சரி கூட. என்ன பத்தியே யோசிக்கிற ஜீவா சாருக்கு எப்படி என் பர்த்டே ஞாபகம் இல்லாம போச்சு? ச்சே. ரொம்ப நன்றிப்பா. ஆண்டி, என்ன ஆண்டி? நான் வயசுல சின்னவன், என்ன போய்? நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் என் கண்ணுக்கு இப்ப சாமி மாதிரி தான் தம்பி தெரியுறீங்க. நாம் சாமி கிட்ட போய் வேண்டிப்போம், சண்டை போடுவோம். ஆனாலும் சாமி நமக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு. அந்த மாதிரிதான் நீங்களும். எத்தனையோ சந்தர்ப்பத்துல நாங்க உங்களை கஷ்டப்படுத்திருக்கோம், உங்களை நோகடிச்சிருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம். அது எதுவுமே மனசுல வச்சுக்காம இப்ப வரைக்கும் நீங்க இவ லட்சியத்துல ஜெயிக்கிறதுக்காக இவளோட சேர்ந்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு நீங்க கை கொடுத்து வழி காட்டிட்டு இருக்கீங்க. இவ்வளவு செய்யற உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல தம்பி. ஆண்டி, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். மயிலோட வெற்றிங்கிறது உங்க வெற்றி மட்டும் இல்ல, மயில் மாதிரியே கஷ்டப்படுற கோடிக்கணக்கான பெண்களோட வெற்றி. அதுக்கு ஆதரவா நிக்க வேண்டியது என்னோட கடமை. இதை செய்யறதுக்காக நீங்க நன்றி எல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எதிர்காலத்துல மயில் ஜெயிச்சு சந்தோஷத்தை கொண்டாடுற போது உங்கள ஒருத்தனா நானும் அதுல கலந்துக்கணும். அந்த இடத்த மட்டும் நீங்க எனக்கு கொடுத்தா போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆண்டி. மயிலு, போலாம். பார்த்து போயிட்டு வா. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல மயிலு, அது இவங்க தான் சார். வணக்கம் சார். வணக்கம். ஜீவா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் தன்னை பத்தி பேசினதை விட உங்களை பத்தி பேசினதுதான் அதிகம். IPS ஆகணும், IAS ஆகணும்னு இந்த மாதிரி கனவோடு இருக்கிறவங்க இங்க கோச்சிங்ல சேர்ந்திருக்காங்க. ஆனா கனவு லட்சியத்தை தாண்டி நீங்க எதைத்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறதா
ஜீவா சொன்னாரு. உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட் எங்க சென்டர்ல சேர்த்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ஜீவாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபீஸ் கட்ட முடியாத 10 பேருக்கு இடம் கொடுக்கணுங்கிறது எங்க பாலிசி. நீங்க இல்லைனாலும் வேற யாருக்காவது இதை கொடுக்கத்தான் போறோம். ஆனா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு முழு காரணம் ஜீவா தான். சார் எதுக்கு சார்? போதும் சார். நல்லத பேசுறப்போ தடுக்காதீங்க ஜீவா. இத பாருமா, ஜீவா மாதிரி ஒருத்தரோட அறிமுகமும் பழக்கமும் கிடைக்கிறது கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு நினைச்சுக்கமா. IPS எக்ஸாம் கிளியர் பண்ணி நாளைக்கே நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனாலும் சரி, இந்த நட்பை மட்டும் விட்டுறாத. கடைசி வரைக்கும் ஜீவாவோடவே டிராவல் பண்ணு. அதுதான் உங்களுக்கு நல்லது. பண்ணுவியாமா? கண்டிப்பா சார். உங்களுக்கு வேலை நேரம் போக உங்களுக்கு எப்ப வசதிப்படுதோ அப்ப வந்து நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கேத்த மாதிரி நான் சொல்லி வச்சிடுறேன். மார்னிங் மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எங்க ஸ்டூடெண்ட். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க ஜீவாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, நான் டீல் பண்றேன். ஓகே சார். சார் கிளாஸ் எப்போத்துல இருந்து ஆரம்பிக்குது? நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம் ஜீவா. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஈவினிங் 4 மணிக்கு வந்துருமா? ஓகே சார், கண்டிப்பா. உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ஒரு செலிபிரிட்டிய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்டுருக்கோம். அதை நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்க வந்தா போதும். ஓகே? ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சந்திரன் சார், இந்த பொண்ணுக்கு ஃப்ரீ அட்மிஷன் போடுங்க சார். நான் போய் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்க வாங்க. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நீங்க IPS எழுதி பாஸ் பண்றதுதான் நீங்க எனக்கு சொல்ற நன்றி. கண்டிப்பா ஆயிடுவேன் சார். குட். ஜீவா, இன்னும் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. உங்களுக்கு எல்லா காலத்திலயும் சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். சார், நமக்காக ஒருத்தங்க இருக்காங்கங்கிறதே பெரிய நம்பிக்கை தானே சார். அதை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, நான் வரேன். ஓகே சார். டிரைவர். ஓகே சார். பொண்ண பாக்கணுங்கிற என்னோட ஏக்கமும் தவிப்பும் கடவுளுக்கே புரிஞ்சிருச்சு போல. அதனாலதான் ரொம்ப நாள் காக்க வைக்காம என் பொண்ணோட படத்தை சீக்கிரமா வரைய வச்சிட்டார். என் பொண்ணு எப்படி இருப்பான்னு அந்த படத்துல தான் நான் பார்க்க போறேன். ஆனா அவளை நேர்லயே பார்க்க போற மாதிரி ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனசுக்குள்ள. அதை எப்படி சொல்றது, அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். ஹலோ, சொல்லுங்க சார். எங்கேயா இருக்க? சார், இது ஒரு முக்கியமான என்கொயரி, அதான் அதை முடிச்சுட்டு வரலாமேன்னு. யோ, என்கொயரி பண்ணி நீ என்ன இன்டர்நேஷனல் டெரரிஸ்டியா பிடிக்க போற? எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆபீஸ்க்கு வந்துட்டு அப்புறம் போய் பாரு. SP சார் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காரு. எல்லா இன்ஸ்பெக்டரும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லிருக்காரு. நீ எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. இன்னும் 1/4 மணி நேரத்துல நீ அங்க இருக்கணும். வண்டிய வாரம் கட்டியா? ஓகே சார். தலைவரே, என்னாச்சு? SP ஆபீஸ்ல இருந்து போன் செல்லப்பல, உடனே ஆபீஸ்க்கு வான்றாரு. மயிலு சார், கீழே வா. ஓகே சார். சார், அந்த ஃபைல் எல்லாம் செல்லப்பிள்ளைகிட்ட கொடு. வாட்ஸ்அப்ல நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். அங்க போயிட்டு அவர் கவர் கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துரு. ஓகே சார். செல்லப்பிள்ள, வண்டியில இரு. சரி தலைவர். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம், சொல்லுங்க. ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி சார் அனுப்புனாரு. சந்தனம் சார் இருக்காரா? ஒரு அவசர வேலையை வெளியில போயிருக்காரு. என்ன விஷயம் மேடம்? இல்ல, படம் ரெடி ஆயிடுச்சுன்னு சார் போன் பண்ணி சொன்னாரு. அத வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க.
நான் வரேன். சார் கிட்ட படத்தை வாங்கிட்டு போயிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். இங்கே ஏதாவது படத்தை மாத்திடலான்னு பார்த்தா முடியலையே. இவர் வேற இருக்க டென்ஷன் பத்தாதுன்னு. ஹலோ, சொல்லுங்க சார். மயிலு, என்ன படம் வாங்கிட்டியா? இல்ல சார், ஆட்டோ கிடைக்க லேட் ஆயிடுச்சு. இப்பதான் வீட்டுக்குள்ளேயே போக போறேன். சரி மயிலு, நீ படத்தை வாங்கின உடனே மொபைல்ல போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிரு. என்ன பாரு மயிலு, என் பொண்ணை நேர்ல பாக்குற வரைக்கும் எனக்கு பொறுமை கிடையாது. போட்டோலயாவது அவளை பாக்கறணும்னு எனக்கு அப்படி இருக்கு. சார், நீங்க தான் மீட்டிங்ல இருக்கீங்களே சார், அப்புறம் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்? மயிலு, நான் மீட்டிங்ல இருந்தாலும் என் மனசு பூரா என் பொண்ணோட ஞாபகத்துல தான் இருக்கு. என் பொண்ணோட போட்டோவை எப்ப பாப்பேன்னு தவிச்சுக்கிட்டே இருக்கேன். மெசேஜ் அனுப்பிச்சா போதும், நான் எப்படியாவது பாத்துருவேன். புரியுது சார். சரி சரின்னு சொல்லிட்டு மறந்துடாத மயில, நான் உன் மெசேஜுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே சார், ஓகே. அப்பா என் படத்தை பார்த்தே ஆகணும்னு துடிக்கிறாரு. அவருக்கு படத்தை காட்டி ஆகணும், உண்மையும் தெரியக்கூடாது. என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு அக்யூஸ்ட் கவர்ல இருக்க போட்டோவை பர்சனல் கவர்லயும், பர்சனல் கவர்ல இருக்க என் போட்டோவை அக்யூஸ்ட் கவர்லயும் மாத்திடலாம். அப்பா எப்படியும் முதல்ல பர்சனல் கவர்ல இருக்க போட்டோவை தான் பாப்பாரு. அவர் பொண்ணை பார்த்துட்டோன்ற ஃபீலிங்ல இருக்கிறப்ப ஏன் படத்தை பார்க்க விடாம எப்படியாவது டைவர்ட் பண்ணிடலாம். இந்த நிலைமையில இதை விட்ட வேற வழி இல்ல. போற வழியில மாத்திக்கலாம். புதமணி, மயிலு, உனக்கு நான் எத்தனை தடவை போன் பண்றேன், ஏன் போன் அட்டன் பண்ணல? சார், போன் மியூட்ல இருந்துச்சு சார். எதையாவது ஒரு காரணம் சொல்லு. சரி, அந்த கவர் வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு இருந்தியா? வாங்கிட்டு வந்துட்டேன் சார், உங்க டேபிள் மேல வச்சிருக்கேன். மயிலு, அந்த போட்டோ நீ பாத்தியா? இல்ல சார், நான் பார்க்கல. வா என் கூட. வா. நீங்க எங்க வரீங்க? உள்ள வந்து நீங்க ஒண்ணு வர வேணா, போய் வேலையை பாருங்க. எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சிட்டு படத்தை பார்த்ததுமே எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னேன். செஞ்சியா நீ? இல்ல சார், போன்ல கேமரா ஒர்க் ஆகல. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் மட்டும் கரெக்டா சொல்லு. என் பொண்ணோட போட்டோவை பார்க்க நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்யூஸ் போட்டோ கொண்டு வந்து வைக்கிற முதல்ல. தங்கம், பிறந்த குழந்தைய எல்லா அப்பனும் செல்லாம தங்கம்னு கூப்பிடுவான். ஆனா இந்த பாவி இத்தனை வருஷமா உன்னை பார்க்காம இன்னைக்கு தாண்டா முத போட்டோல பாக்குறேன். அந்த சந்தோஷத்துலதான் உன்னை தங்கம்னு கூப்பிடுறேன். இந்த கஷ்டம் உலகத்துல வேற எந்த அப்பனுக்கு வந்துடக்கூடாது. அவரு கரெக்டா தானே வரைஞ்சிருக்காரு? ஓரளவுக்கு கரெக்டா தான் வரைஞ்சிருக்காரு சார். என்ன சொல்ற மயிலு? அப்ப இது என் பொண்ணு மாதிரி இல்லையா? அந்த ஓவியம் சொதப்பிட்டானா? இருவனும் சார் சார், அவசரப்படாதீங்க சார். 80% கரெக்டா வரைஞ்சிருக்காரு. நான் தான் சரியா பார்க்காம தப்பா சொல்லிட்டேன் போல இருக்கு. மயிலு, நீ இப்படி மாத்தி மாத்தி சொன்னா நான் எப்படி முடிவு பண்றது? நீ தானே என் பொண்ணை கரெக்டா பார்த்த. நீ தானே எனக்கு இருக்க ஒரே சாட்சி. அப்ப நீ என்ன குழப்பிக்கிட்டே இருந்தா நான் என்னன்னு முடிவு பண்றது? சார், எனக்கு இப்ப எந்த குழப்பமும் இல்ல. சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு, மத்தபடி மொத்தமா பாக்குறப்ப உங்க பொண்ண பாக்குற மாதிரியே இருக்கு சார். இது போதும் மயிலு, இதை வச்சு நான் என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். இனிமே உன்னை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. சரி, அக்யூஸ்ட் போட்டோ கொண்டு போய் பரவன் சார்ட்ட கொடுத்துட்டு உன் வேலையை பாரு.
இது யார் வரைஞ்சா? பதில் சொல்லு. அம்மா எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டரோட வேலைதாம்மா. அவர் எதுக்கடி உன்ன வரைய சொல்லணும்? எனக்கு புரியல. குழப்பாம தெளிவா சொல்லு. அம்மா சார் தான் என் சின்ன வயசு போட்டோவை ஓவியர் கிட்ட கொடுத்து இப்ப என் பொண்ணு எப்படி இருப்பான்னு வரைஞ்சு தர சொல்லி கேட்டிருக்காரு. அந்த போட்டோ வச்சு அவர் வரைஞ்ச ஓவியம் தாம்மா இது. உன் சின்ன வயசு போட்டோ அந்த மனுஷனுக்கு எப்படி கிடைச்சது? நான் தாம்மா கொடுத்தேன். ஓ, எனக்கு தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? இந்த திமிரு திருட்டுத்தனம் உனக்கு எங்க இருந்தடி வந்துச்சு? பெத்தவர் அவர்தானே தெரிஞ்ச உடனே நான் இப்ப உனக்கு அலட்சியம் ஆயிட்டேன் இல்ல? என் வார்த்தையை மதிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் அதான மயிலு? ஐயோ அம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கடி அந்த ஆள்கிட்ட உன் போட்டோவை கொடுத்த? ஏண்டி, நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட எதுவுமே அந்த மனுஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. அதையும் மீறி உன் போட்டோவை அந்த ஆள்கிட்ட கொடுத்தா என்னடி அர்த்தம்? அம்மா என்ன பாக்கணும். அவர்தாம்மா தவச்சுக்கிட்டு இருந்தாரு. அத பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. அவருக்கு ஆறுதலா இருக்கட்டும்னு தான் இந்த போட்டோவையாவது கொடுத்துட்டு வந்தேன். போட்டோவை பாக்குறதுனால அவருக்கு என்னடி ஆறுதல் கிடைக்கும்? அதுக்கு பதிலா நீ அவருக்கு நேரா போய் நின்னு நான் தான் உங்க பொண்ணுன்னு உண்மையை சொல்லிடு. அவரோட தவிப்பு ஏக்கெல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சிரும்ல. நீ கோவத்துல பேசுறேன்னு எனக்கு புரியுதுமா. உனக்கு தெரியாம அந்த வேலையை செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிடுமா. மன்னிச்சிடுன்னு சுலபமா சொல்லிட்டேன். இப்பத பாத்துட்டு அந்த மனுஷனுக்கு உண்மை தெரிஞ்சா என்னடி ஆயிருக்கும்? இத்தனை வருஷம் போராட்டம் ஒரே நிமிஷத்துல ஒண்ணு இல்லாம ஆயிருக்கும். அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இத்தனை காலமா வலியும் வேதனையும் தாங்கினது இப்படி தோத்து போறதுக்கா? இல்லம்மா, இந்த போட்டோவால இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டோம்னு அவர்கிட்ட நான் ஒரு கதை சொல்லிட்டேன். அதனால இனிமே அவர் நம்மள தேடவே மாட்டாரு. சின்ன வயசு போட்டோவை கொடுக்கறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நானா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிட்டேம்மா. ஆனா என் போட்டோவை வச்சு அவரு இப்படி ஒரு ஐடியா பண்ணுவார்னு நினைச்சு கூட பாக்கல. நீ நேத்து போலீஸ்காரி ஆனவ. அந்த மனுஷன் 25 வருஷமா சர்வீஸ்ல இருக்காரு. ஒரு சின்ன துப்பு கிடைச்சாலும் அவர் புத்தி இப்படி தாண்டி யோசிக்கும். அதனாலதான் அவர்கிட்ட எச்சரிக்கையாரு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் இழுத்து இழுப்புக்குள்ள போகாதன்னு சொன்னேன். ஆனா நீ அந்த ஆள் மேல பரிதாபப்பட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உட்காரு மயிலு. இந்தா லேப்டாப் ஆன் பண்ணு. என் பொண்ணோட படத்தை என் போன்ல கேப்சர் பண்ணிருக்கேன். அத மெயில் அட்டாச் பண்ணி எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிரு. அதை எப்படி அனுப்புறதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். உங்க போன் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அப்புறமேலு நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல எல்லா ஸ்டேஷனோட இமெயில் ஐடி இருக்கு. அதுல இருந்து எல்லா விவரத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே சார். மயில சார், போன்ல இருந்து பிக்சரை டவுன்லோட் பண்ணிட்டியா? டவுன்லோட் பண்ணிட்டேன் சார். நம்ம ஸ்டேஷனோட மெயில் ஐடி தெரியுமா உனக்கு? தெரியும் சார். இந்தா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனோட மெயில் ஐடி இதுல இருக்கு. நம்ம மெயில் ஐடியில இருந்து அந்த ஸ்டேஷன்ஸோட மெயில் ஐடிக்கு நீ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஓகே சார். உனக்கு என் போன் வேலை முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கொடு. தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்லாம் நான் கொஞ்சம் பேசணும். 1 minute சார். சரி. சொல்லு குருமூர்த்தி, எப்படி இருக்க? சொல்லு பங்க, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? அது என்ன, அது வழக்கம் போல அப்படியே தானே போயிட்டு இருக்கு. பெருசா சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா திடீர்னு போன் பண்ணிருக்க நீ? ஆமா,
நம்ம ஸ்டேஷன் மெயில் ஐடிக்கு ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அது நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, பெரிய ஃபேமிலி. அவங்க ஏதோ வீட்டுல பிரச்சனை போல கோச்சிட்டு வெளியே போயிடுச்சான். அது போன இடம் தெரியாம அப்பா அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அழுகுறாங்க. கேட்கறதுக்கே பாவமா இருக்குது. சரி, முறையா கம்ப்ளைண்ட் கொடுங்க, விசாரிச்சிடலான்னு சொன்னேன். ஆனா அவங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவளோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும் சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஸோ வெளியில யாருக்கும் தெரியாம அன்அபிஷியலா விசாரிக்க முடியுமான்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. தெரிஞ்ச குடும்பங்கிறதுனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். புரியுது. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. அதான் நான் அனுப்பிச்சிருக்கேன்ல, அந்த போட்டோவை வச்சு அன்அபிஷியலா ஏரியாவில் கொஞ்சம் தேடி பாரு. உன் டீம்ல யாரு பேர்ல உனக்கு விசுவாசம் இருக்கோ அவங்கள விட்டு தேடிப்பாரு. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நீ கொடுத்துட போற. ஏன்னா டியூட்டியை செய்யாம பர்சனல் வேலையை பாக்குறேன்னு சொல்லி எவனாவது எஸ்பி ஆபீஸ்ல போட்டு கொடுத்துட்டான்னு வையே, அப்புறம் உனக்கு அது தலைவலி ஆயிடும். கரெக்ட் தான் குரு. அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்னோட விசுவாசிகள் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி நீ சொன்ன மாதிரியே விசாரிக்கிறேன். சரி, ஓகே. நீ ஒண்ணு பண்ணு, அது சம்பந்தமா எந்த தகவல் கிடைச்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றியா? கண்டிப்பா. சரி, அப்புறம் எனக்கு இன்னொரு உதவி நீ பண்ணணும். சொல்லு. எனக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் நான் இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உனக்கும் சர்க்கிள் இருக்கும் இல்லையா? சோ அவங்களுக்கும் அந்த அட்டாச்மெண்ட்டை கொஞ்சம் நீ அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு சீக்கிரமா. புரியுது குரு. உனக்காக ஸ்பெஷல் எஃபோர்ட் எடுத்து தேட சொல்றேன். நிச்சயமா பாசிட்டிவான தகவல் சொல்றேன். அதான். சரி. ஓகே, வச்சட்டா? சரி. ஐபிஎஸ் இன்டர்வியூல நீங்க எதுக்கு இந்த துறையை செலக்ட் பண்ணீங்கன்னு இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்பாங்க. சொசைட்டிக்கு ஏதோ ஒரு வகையில சர்வீஸ் பண்ணணும்னு பல பேர் இந்த பதில தான் சொல்லுவாங்க. இந்த யூனிஃபார்ம் கிடைக்கிற த்ரில்லுக்கும் அதிகாரத்துக்கும் மயங்கி சில பேர் இதை செலக்ட் பண்ணுவாங்க. செக்யூர் கவர்மெண்ட் ஜாப் நினைச்சு சில பேர் இதுக்குள்ள வருவாங்க. அப்பா போலீஸ்ங்கிறதுனால அந்த பாரம்பரியத்தை தொடரணும்னு சில பேர் இதை டிக் பண்ணிருப்பாங்க. உங்க காரணம் எதுவா இருந்தாலும் சரி, நான் உங்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா யூ ஹேவ் மேட் எ டஃபஸ்ட் டிசிஷன் இன் யுவர் லைஃப். என்ன பொறுத்த வரைக்கும் நாட்டை காப்பாத்த தான் வாழ்க்கையை தியாகம் பண்ற ராணுவ வீரனும், சொசைட்டியை காப்பாத்த தான் வாழ்க்கையை தியாகம் பண்ற போலீஸ்காரனும் ஒண்ணுதான். இந்த காக்கி யூனிஃபார்ம்ங்கிறது சில பேருக்கு கௌரவம், சில பேருக்கு அது பெருமை. ஆனா என் பார்வையில அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொறுப்புல நீங்க எல்லாரும் சின்சியரா ஒர்க் பண்ணணும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும். என்னுடைய எதிர்பார்ப்ப எல்லாரும் நிறைவேற்றுவீங்களா? எஸ் சார். தேங்க்யூ. ஹாய் முரளி சார். நைஸ். அருள் சார். குட். அஸ்மிதா. நைஸ். நவீன் சார். சார், தங்கமயில் சார். கோச்சிங் கிளாஸ்க்கு காக்கி பேண்டோட வந்திருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றதுல அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு? நான் குகை போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இங்க படிக்கிறீங்களா? ஆமா சார். ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்ன்றதுதான் சின்ன வயசுல இருந்து என்னோட கனவு சார். குடும்பத்துக்காக வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. வேற ஏதோ வேலைக்கு போறதை விட நம்ம டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்துடலாம்னு தான் எக்ஸாம் எழுதி கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்தேன் சார். வெரி குட்மா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தங்கமயில் சார். தங்கமயில். கான்ஸ்டபிளா சேர்றவங்களோட உயர்ந்தபட்ச ஆசையே இன்ஸ்பெக்டர் ஆகிறதா தான் இருக்கும். ஆனா பல பேரு சப் இன்ஸ்பெக்டர் கூட ஆகாமலே ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆனா நீங்க தரையில நின்னுக்கிட்டு வானத்துல பறக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கீங்க. மனசுல பெரிய லட்சியம் இருந்தாலும் கான்ஸ்டபிளா வேலை செய்யறத கௌரவ குறைச்சல நினைக்காம அடிமட்ட லெவல்ல வேலை செஞ்சாலும் மனசு சோர்ந்து போகாம உங்க கனவை மறக்காம அதை அடையறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. இன்னைக்கு கூட எங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் வந்திருந்தாரு.
அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் நல்ல பதில் சொன்னேன்னு என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஓ கான்ஸ்டபிளா வேலை செஞ்சுக்கிட்டே நான் இப்ப ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு தெரிஞ்சதும் ரொம்ப உற்சாகமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணதா அம்மாவை கூட போய் பார்க்காம நேரா உங்களை தேடி வந்தேன். மயிலு, தினமும் கிளாஸ் முடிஞ்சு நீ இதே சந்தோஷத்தோட வரணும், அதுதான் என்னோட ஆசை. உனக்கு கோச்சிங் சென்டர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் உடனே ஓனர் கிட்ட பேசுறேன். அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார். கிளாஸ்ல இருக்கிற ட்ரைனர்ஸ் கூட படிக்கிறவங்கன்னு எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல சார். சரி மயிலு, நம்ம கஸ்டமர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நான் பாட்டுக்கு உன்னை சேர்த்து விட்டேன். அங்க சூழ்நிலை எப்படி இருக்குமோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலையாவே இருந்துச்சு. இப்ப நீ சொல்றத கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. கோச்சிங் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு செகண்டரி தான். ஆனா நீ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஏய் மயிலு, என்னாச்சு? ஐபிஎஸ் ஆகணும்ன்ற கனவை விதைச்சது எங்க அம்மா தான். ஆனா அது நினைவாகிறதுக்கு எல்லா வகையிலயுமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நீங்க தான் சார். ஆரம்பத்துல இருந்து நீங்க தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி பெரிய கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விட்டு தங்கறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல இடமும் கொடுத்தீங்க. அதெல்லாம் இல்லைனானதும் இப்ப நான் இலவசமாவே எக்ஸாமுக்கு தயாராக ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம யாருமே இந்த காலத்துல இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க சார். மயிலு, அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரிலாம் பேசி என்ன ரொம்ப பெரிய ஆள் ஆக்கிடாத. என் எதிர்பார்ப்பு என்ன, சுயநலம் என்னங்கறதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். மயிலு, எதுக்கு மயிலு இதெல்லாம்? நீ என் கூட இருக்கிறத விட வேற எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. இப்ப எதுக்கு மயிலு காசை வேஸ்ட் பண்ண? சார், மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்றது காசை வேஸ்ட் பண்ற விஷயம் இல்ல. உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் இதுதான் சார். கிஃப்ட பிரிச்சு பாருங்க. என்னங்க? பிடிச்சிருக்கா சார்? சூப்பரா இருக்கு மயிலு. ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல இருக்கு மயிலு. சார், கிஃப்ட் கொடுத்தா வாங்கிக்கணும். ரேட் பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எதிர்ல வர வண்டியோட லைட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கேத்த ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆச்சுதான். ஆனா நீங்க சேஃபா போவீங்கல்ல, அதுதான் எனக்கு வேணும். ரொம்ப தேங்க்ஸ் மயிலு. இத என் மேல இவ்ளோ அக்கறையா கொடுக்கற அப்படின்னா இதையே நான் உன் காதல் பரிசா எடுத்துக்கலாம்ல? நான் இத பர்த்டே கிஃப்டா தான் கொடுத்தேன் சார். இத எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது உங்களோட இஷ்டம். ஏமாமா, கூழ் ஊத்துற வேண்டுதல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கூலிங் கிளாஸோட இருப்பேன்னு சொல்றது புது வேண்டுதலா இருக்கே. இது வேண்டுதல் இல்ல வெற்றி, சந்தோஷம். சந்தோஷமா? என்ன அப்படி பாக்குற? என்ன சந்தோஷம் தோணுதுல்ல? இது சாதாரண கூலிங் கிளாஸ் இல்லப்பா, மயிலு எனக்காக கொடுத்திருக்கிற பர்த்டே கிஃப்ட். இத லவ் கோட்டட் கூலர்ஸ் கூட சொல்லலாம். அக்கா கொடுத்த கிஃப்டா இது? செமையா இருக்கு மாமா.
கொடுங்க நான் போட்டு பாக்குறேன். ஏ நோ 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 சான்ஸ் இல்ல ராஜா, சான்ஸே இல்ல. அந்த ரூம்குள்ள இருக்கிற என் திங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோ, என் ஷர்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கோ. நான் ஏன்னே கேள்வியே கேட்க மாட்டேன். ஆனா இத மட்டும் கேட்காத. மயிலு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கிற கிஃப்ட் எனக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது அவ மேல இருக்கிற லவ் மாதிரி இதுவும் என் லைஃப் லாங் வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இத என்ன தவிர வேற யாரும் தொடறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. புரியுதா? புரியுது மாமா, புரியுது. வெற்றி, நான் ஓவரா பண்றேன்னு நினைக்காத. நாம விரும்புறவங்க நமக்கு கொடுக்கிற கிஃப்ட்ல அவங்களோட லவ்வும் கலந்துருக்கு. அது எனக்கு மட்டும் சொந்தமான ஒரு பொக்கிஷம். அத இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிக்க முடியாதுல்ல. ஓகே மாமா, புரிஞ்சுது. என்ஜாய். தேங்க்யூ. அவ கொடுத்த கூலிங் கிளாஸ தொட கூட விட மாட்டியா? இருடி இரு, அதை நான் துண்டு துண்டா உடைச்சு காட்டுறேன். அந்த கூலிங் கிளாஸ் மட்டும் இல்ல, உங்களோட காதலையும் தான். நாம கொடுத்த கிஃப்ட எப்பவுமே பிரியாம இருக்கானேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவா. போங்க மாமா, எனக்கு அது சுத்தமா தோணல. அக்கா பிராக்டிகலா தான் இருக்காங்க, ஆனா நீங்க கொஞ்சம் கிறுக்குத்தனமா நடந்துக்கிறீங்க. டேய், நீ என்ன முழு கிறுக்கன்னே சொல்லிக்கோடா. ஐ டோன்ட் கேர். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஆமா, உன் காதுல இருந்து ஏன்டா புகை வருது? மாமா ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. சரி, அதை கழட்டி கொடுங்க. நோ 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 நோ. என்ன தவிர்த்து இந்த கண்ணாடியை யாருமே தொடக்கூடாது. இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. மாமா, நான் அதை போட்டு பார்க்கறதுக்கு ஒன்றும் கேட்கல. பிரஷ் பண்ணி முகம் கழுவுறப்போ தண்ணியும் பேஸ்டும் மேல பட்டு அசிங்கமாயிடும். ஓஹோ, நீங்க தான் அதை பொக்கிஷமா பார்த்துட்டு இருக்கீங்களே, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி? கொடுங்க, நான் அதை பாத்துக்கிறேன். கொடுங்க. நீ சொல்றதும் சரிதான். இந்த கண்ணாடிய நான் உன்னை நம்பி கொடுக்கறேன். உன்னை நம்பி சேஃபா வச்சுக்கணும், சரியா? இந்தா வெற்றி, பார்த்து பத்திரமா கொண்டு போய் வச்சிரு, சரியா?